ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த வித மாவும் இல்லாமல் செம்ம டேஸ்டியான ரொம்ப சாஃப்டான ரவா இனிப்பு கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கலாம். தேங்காவை துருவி கூட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துண்டுகளை அந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் துண்டுகளை நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவையும் அந்த நெய்யில் நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை வறுக்கும் போது செமையான ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை வறுத்தெடுத்ததுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். மைல்டு ஸ்வீட்னஸ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் ஸ்வீட்டாக இருக்கணும்ப்பா இந்த கொழுக்கட்டை அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் மண்டவளம் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா 1 கப் மண்டவளத்துக்கு 1.5 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால ரவையை வேக வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மண்டவளத்தை தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியை 1.5 கப் அளவு சேர்த்தாலே போதும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ரவையில் கட்டி விழாத மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திரண்டு நமக்கு ரவை நல்லா வெந்து வந்திருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறத்துல இருந்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இது இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். கை பொறுக்கிற அளவுக்கு இதோட சூடு ஆறுனதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய்யை தடவிக்கலாம். நெய்யை தடவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். எந்த ஷேப்லனாலும் நீங்கள் இந்த மாவை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். நான் இப்போது பிடி கொழுக்கட்டையாட்டம் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி அச்சு ஏதாவது இருந்ததுன்னா அந்த அச்சில் வச்சு கூட அச்சு கொழுக்கட்டையை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நான் வீடியோஸாக அப்லோட் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்த்துட்டு அந்த ரெசிபிஸ் எல்லாம் வீட்டில் செஞ்சு டேஸ்டியாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம கொழுக்கட்டையாட்டம் எந்த ஷேப்லையாச்சும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணியை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் அதில் வேக வச்சு எடுத்துடலாம். எப்போவுமே கொழுக்கட்டை செய்கிறதா இருந்தாலே நம்ம அரிசி மாவில் தான் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக ஒரு மட்டும் இந்த ரவையில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டாக வச்சு வேக வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த மாவில் செஞ்சோன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு செம டேஸ்டான ரவா இனிப்பு கொழுக்கட்டை தயார். இந்த ரவா இனிப்பு கொழுக்கட்டையை வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது இது எந்த மாவில் செஞ்சுருக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா இது இட்லி கொப்பரையில் வச்சு 2வது மட்டமும் நல்லா வேக வச்சுருக்கிறோமா, இது மாவாட்டம் நல்லா வெந்துடும். ரவை மாதிரியே தெரியாது சாப்பிடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா இனிப்பு கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ரவா இனிப்பு கொழுக்கட்டையை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.